ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம மொறுன்னு ஒரு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. லேட்டானாலும் கிறிஸ்பினஸ் மட்டும் போகல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இது 65 செய்ய முடியும். சூடாக பண்ணாதீங்க, கொஞ்சம் ஆறிட்டும், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மிக்சிங் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் நான் கடலை மாவு 4 ஸ்பூனும் அரிசி மாவு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க கலருக்காக. ப்ளைன் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. கரம் மசால் பொடி 1/2 ஸ்பூனு, ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவரை ஒன்றா இந்த மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்றா போட்டுக்குங்க. ஃபுல்லாக போட்டு அப்படியே போடாதீங்க, ஒன்றா போடலாம். நம்ம ஃபுட் கலர் சேர்த்தாதனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, ஆனால் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. பாருங்கள், பார்க்குறப்பவே கிறிஸ்பினஸ் தெரியுது. சூப்பரான நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்காக கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.